ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே உணவு பிரியர்கள். உங்களுக்கு அதை கொண்டாட ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே வியார் பக்கா ஹோம்லின்னா அது நீங்கள் தான். வீட்டை விட்டு போக மாட்டீங்க. ரிஷபத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும். ரிஷபராசிக்காரர்கள் மேல் ஒரு வழக்கு வரும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 6 கூடவினே சுக்கிரனாக இருக்கிறார்கள். அந்த வழக்கில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பெரும்பாலும் மனைவியே எதிரியாக இருப்பார்கள். மறைமுக எதிரிகள் அதிகம். ரிஷபராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களால் கண்டிப்பாக வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கடந்த மேஷராசி பதிவுக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு மக்கள் எங்கே பார்த்தாலும் ஃபோனு சார் பிரமாதமாக இருக்குது. இந்த பதிவு பார்த்து நாங்கள் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம்னு சொன்னாங்க. நான் பெருமைக்கு சொல்ல சார், இந்த ரிஷபராசி பதிவை ஃபுல்லாக கேளுங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு மேட்ச் ஆனால் கீழே கமெண்டில் எஸ் ஆமாம் நடந்தது அப்படின்னா இனிமேல் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்து கடன் எப்போ தீரப்போகுது, பொருளாதாரம் எப்போ சரியாக போகுது, உங்களுக்கு எப்போ ஓஹோன்னு வாழ போகிறீங்க, எல்லாரோட தேவை தானே சார். அதை நம்ம அடுத்த பதிவில் சொல்லுவோம். இது என்னென்னா உங்கள் பிறப்பு ராசி இப்படி தான் இருக்கும். ஆமாம் கரெக்டு தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு குருஜி, நான் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா, அது என்ன நீங்கள் சொல்கிறது சார், நீங்கள் என்ன நம்பணும்ல, அப்போ நம்ம பதிவுகளை நம்பணும்ல, அதுக்காக சொல்லப்படுற பரீட்சை தான் இது. அடுத்து உங்களுக்கு சூரியன் ரிஷபத்தில் இருக்கும்போதோ அல்லது பெரும்பாலும் வைகாசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே உணவு பிரியர்கள். ரிஷபராசிக்காரர்கள் நலபாகமாக சாப்பிடுவீங்க. சாப்பாடு கூட்டு பொரியல் அவியல் 2 குழம்பு 2 இந்த மாதிரிலாம் நலபாகமாக. சார் வாழ்கிறது எதுக்கு சார், இல்லை அந்த வயிற்றுக்காக, இந்த மாதிரிலாம். ஈவன் நீங்கள் பெரிய கம்பெனி விபியாக இருப்பீங்க, சாப்பாட்டில் குறை வச்சா உங்களுக்கு கோவம் வந்துடும். இது உங்களோட குணம். அது சுட சாப்பிட்றதுல உங்களை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் இது ஒரு குணம். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறதுனால இசை, பாடல், கேமரா, வெளிச்சம், மீடியா இதெல்லாம் உங்கள் கூடவே ட்ராவல் ஆகும். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இதெல்லாம் கூடவே ட்ராவல் ஆகும். ஆன்மீகம், அதே மாதிரி இந்த இது சொல்கிற கடவுள் விஷயங்கள், நல்ல பேச்சாளர், நீங்கள் வர்ணனையாளர். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் சார், கோடிக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. பேசி அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும். அந்த திறமை உங்களுக்கு உண்டு. உங்கள் கையில் மைக் கொடுத்துட்டா போதும், கூட்டம்லாம் உங்களே பார்த்துட்ருக்கும். யார் எந்த தீபாராதனை வர வரைக்கும் உங்களை தான் பார்த்துட்ருப்பாங்க. அது மொத்த கூட்டமும் முருகனுக்கு வருது வழியோ உங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி உங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு, உங்களுடைய பேச்சு திறமை. சரி ஓகே சார், வாங்க சார் மேட்ருக்கு வாங்க சார், இதெல்லாம் எனக்கே தெரியும், என்னமோ அசத்துறேன் நீங்களே. நான் அசத்துறேன் இருங்க. உங்களுக்கு அசத்துற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் அண்டவளப்படி ஏரியாவில் தான் வீட்டை வாங்குகிறீர்கள். அண்டவளப்படி ஏரியாவில் தான் வாடகைக்கு இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. பெரும்பாலும் தனித்த ஒரு இடம் அண்டவளப்படி ஏரியாவில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோசாலையோ, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டோ, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏடிஎம்மோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அடுத்ததாக தாய்நாடு தாய்நிலம் பற்று கொண்டவங்க ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க. முக அழகில் ரொம்ப அக்கறை செலுத்துகிறவங்களாக இருப்பீங்க. காஸ்மெட்டிக் ஆண்களாக இருந்தாலும் ஃபேஷியல் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. சார் நீங்கள் ஒரு சொகுசுக்காரர்கள்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சண்டே சார் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ண, வெளியே வேலை தான் கொடுக்காங்க. நானே வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கேன். இப்படி மாதிரி சார் இதெல்லாம் எல்லா மனுஷனும் பண்ணுறது தானே, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு டோன் அதிகம். பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க. எதுக்கு சார் டீ கடை நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம இங்கே டீ சாப்பிட்லாம். வீட்டை அலங்காரம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எல்இடி டிவி, ஒரு 76 இன்ச்சு டிவி, வீட்டுக்கு எல்இடி டிவி, இதில் தான் சார் பார்க்கணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் டிடிஹெச் எல்லாம் சொல்லுவீங்க. உங்களுக்கு அதை கொண்டாட ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே வியார் பக்கா ஹோம்லின்னா அது நீங்கள் தான். வீட்டை விட்டு போக மாட்டீங்க. வீட்டுக்குள்ளேயே எனக்கு ஹோம் தேட்டர் இருக்குது, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கிறவங்க நீங்கள் தான். சிசிடிவி கேமரா வச்சுப்பீங்க. உங்கள் வீட்டை உங்களுடைய என்ன சொல்கிறது டெரிட்டரின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வீட்டுக்குள்ளே நான் தான்டா ராஜா, அந்த மாதிரி இருப்பீங்க. இது உங்களோட குணம். அதே மாதிரி வீட்டு விட்டு நிதானத்தின் மறுபேர்னா நீங்கள் தான். சாமானியமாக உங்களுக்கு கோபப்படுத்த முடியாது. சத்தம் பிடிக்காது, அலட்டல் பிடிக்காது. சத்தம்லாம் ரொம்ப வச்சா கம்மி பண்ணுவீங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளையராஜா சாங்ஸ் மாதிரி பெரும்பாலும் நீங்கள் மெலோடி பிரியர்களாக இருப்பீங்க. டம் டும் ரேப்பெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பாரம்பரிய உணவு பிரியர்கள், வகை வகையான உணவு பிரியர்கள், இதெல்லாம் உங்களோட குணம். புத்தக வாசிப்பு, முக அழகு, சத்துருஜயம், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆடல் பாடல், சினிமா, ஜோக் அடிக்க சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக ஜோக் அடிச்சுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் குணம். பெண்கள் முக்கிய நபர்களாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எங்கள் சித்தி தான் எங்களை வளர்த்துனாங்க, எங்கள் சித்தி சொன்னால், அது மாதிரி பெண் கேரக்டர் நிறையா இருப்பாங்க ஆண் கேரக்டரை விட.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குவீங்க. சின்ன வயதிலேயே அப்பா பிரிஞ்சிருப்பார், அல்லது அப்பானால உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. அம்மா தான் பெரிய பிரயோஜனம். அம்மா தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அம்மா பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சதா பிரயாணம் பண்ணுறதுல விரும்பி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறது, அங்கே இருந்தீங்க. சார் இப்போ தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு சொன்னீங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க சார். ஆனால் பிரயாணம் வேறு, சும்மா காட்டி சென்னைக்குள்ளேயே சுற்றுறது வேறு. நான் சொல்கிறது சிறு பிரயாணங்கள் விரும்ப மாட்டீங்க, பெரும் பிரயாணங்களில் இன்ட்ரெஸ்டாக போனால் பிரயாணமாக கிளம்புவீங்க. ஃபேமிலியோட அந்த டூரிஸ்ட் பஸ் இருக்கு பாருங்க, அதில் போவீங்க. அந்த மாதிரி குணமுடையவர். தனியாக போகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் தனியாக எனக்கு என்ன சார் வேலை, நல்லவனுக்கு தனியாக என்ன வேலை, இப்படிலாம் கேட்பீங்க. அடுத்து குரு செவ்வாய் எதிரி. பேச்சு சம்மந்தப்பட்ட துறை தான் உங்களுடைய துறை. தனம், வாக்கு, குடும்பம், வாக்கு தவறுதல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சொல்கிறது தான் ட்விஸ்ட்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களால் கண்டிப்பாக வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். பழைய கம்பெனியில் வேலை போச்சு சார். ஆமாம் வேலை போச்சு. அவர் மீனராசிக்காரர். மீனராசிக்காரங்களால் உங்களுக்கு நன்மை நடக்காது. அதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம், மீனராசிக்காரங்க உங்கள் பார்ட்னராக மட்டும் இருந்துட்டாங்கன்னா தயவுசெய்து சாமி சரணம் வந்துருங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. அது புரட்டாத நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. இது வந்து ஏன்லாம் தெரியாது, இது இறைவன்கிட்ட தான் கேட்கணும். இது இறைவன் வச்ச செட்டப் இதுதான். அதே மாதிரி பால் வியாபாரம் செய்பவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. சில பேர் இந்த யாதவா தெரு அப்படிலாம் பேர் இருக்கும் பாருங்க. தயவுசெய்து நான் ஜாதிலாம் சொல்லலை, இந்த தெரு பேர் சொல்கிறேன். இந்த தெரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. பால் வியாபாரம் செய்கிற கோசாலை பக்கத்தில் மாடெல்லாம் வளர்த்துறாங்க சார். மாட்டுக்கன்று வளர்த்துறவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. வங்கி, விடுதி, சலூன், இது 3 இருக்கும். சேலஞ்ச் கீழே கமெண்ட்டில் எஸ் போடுங்க. எஸ் இல்லை நோ போடுங்க. தெரியுமா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு வங்கி கூட கிடையாது சார். நான் வங்கினா வீட்டு கீழே வங்கின்னு நான் சொல்லலை சார், பக்கத்தில் அக்சசபிள் டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். வங்கி, விடுதி, சலூன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். கோசாலை. அதே மாதிரி அலங்கார வீடு, இன்டீரியர்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. சாதாரண ஹாலை பிரம்மாண்ட ஹாலாக மாற்றுற ஒரே ஆள் நீங்கள் தான். இதெல்லாம் பண்ணுவீங்க. நிறைய கிரெடிட் லக்ஸுரி லைஃபுக்காகவே பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்திருக்கு சார் இந்த மாதிரி இந்த மொபைலில் இந்த சீரிஸ் விட்ருக்காங்க, S24 சீரிஸ் 1.5 லட்ச ரூபா. அப்படி வச்சிங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமராலாம். இதெல்லாம் எந்த காலம் சார், 16 மெகா பிக்சல். ஏங்க 1.5 லட்ச ரூபாங்க. 1.5 லட்ச ரூபா நான் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டேன், மாதம் இஎம்ஐ பண்ணிடுவேன். பயப்படாமல் கடை வாங்குவீங்க. இதெல்லாம் அவங்களோட குணம். இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்க குணம் அது. மனைவி வழி சொத்து, போட்டிக் ஆபரணங்கள்லாம் வந்து உடன் பிறந்தவர்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. அதெல்லாம் நடக்கும். இருக்கு பாருங்க, ரிஷபம் ரோகிணி ராஜதந்திரியாக இருப்பீங்க. ரிஷபம் ரோகிணி அட்வைசர் வேலைக்கு போங்க, சூப்பராக வருவீங்க. ரிஷபம் ரோகிணி. அதே மாதிரி உடன் பிறந்தவர் உண்டு. அதே மாதிரி ரிஷபம் மிருகசீர்ஷம். ரிஷபத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும். ரிஷபம் மிருகசீர்ஷம். தயவு செய்து நான் டீம் லீடர் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுப்பேன். நான் அது வரைக்கும் நான் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சட்டம் சொல்வதை செய்யுங்கள். ரிஷபம் மிருகசீர்ஷம் லேட் ஆகும். வீட்டில் பெரியவங்க பேச்சை கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. குழந்தை பெற்றுக்கிறதுல முக்கியத்துவம் காட்டுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையெல்லாம், குழந்தை தான் முக்கியம். அடுத்து ரிஷபம் ஆன்மீகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. கோயில் பணி செய்பவர்கள்லாம் ரிஷபராசிக்காரங்க தான் பெரும்பாலும். அது என்ன மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். தாத்தா பாட்டி வளர்த்துறவங்களாம் ரிஷபராசிக்காரங்க தான். உங்கள் தாத்தாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை விட பிடிக்கும். அதான் அதில் ஆச்சரியம். அரசு அதிகாரிகள், எழுத்தாளர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்கங்க. கொஞ்சம் தேடி பாருங்கள். அரசு அதிகாரிகள், பிரபலங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. கீழே கமெண்டில் எஸ் போடுங்க. அதே மாதிரி மாடி வீட்டில் இருப்பீங்க, தேடி தேடி சொத்து வாங்குவீங்க. சார் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவா நரி அப்படின்னு ஒரு ஊர் சார். சிறுவா புரி தான் கேட்டிருக்கேன். அது என்ன சிறுவா நரி? திருச்செந்தூர் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ளே போனீங்கன்னா, தூசி பக்கம், மாமண்டூர் பக்கம் உள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து இதெல்லாம் என்றைக்குப்பா டெவலப் ஆகிறது? ஆகும் சார், ஆகும். நான் போகிறேன்ல, ஆகும். ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா, சிறுவாபுரிக்கு பதிலாக சிறுவா நரி ஊருக்கு நீங்கள் போனாலும் அந்த ஊர் டெவலப் ஆகும். அது உங்களோட ஸ்பெஷல். அதுதான் எப்படின்னு தெரில. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டை தொட்டுட்டா அது பக்கத்துலேயே பிரிட்ஜு கட்டிடுவாங்க. அந்த பக்கம் ஏர்போர்ட் வந்துடும், இந்த பக்கம் எல்லாம் வந்துடும். நீங்கள் இருக்கிற இடத்த அப்படி சம்பத்தாக பார்த்துப்பார் அந்த குபேரன். யார்? சுக்கரன் யார்? டான். அவர் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கணும். அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். தான் நடக்கும். திருமணத்துக்கு பின் பெரும்பாலும் விபத்தை சிந்திக்கிறார்கள். ரிஷபராசிக்காரர்கள் மேல் ஒரு வழக்கு வரும், அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1-6 கூடவினே சுக்கரனாக இருக்கிறார்கள். அந்த வழக்கில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பெரும்பாலும் மனைவியே எதிரியாக இருப்பார்கள். மறைமுக எதிரிகள் அதிகம். ஆஃபீஸில் இவரை கோசிப் பேசாத ஆளே கிடையாது. இவர் எப்போ பார்த்தாலும் கோசிப் சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து கோசிப்ஸ்க்கு தீனி. இவர் போலனாலும் இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, பென்ஸு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஐயோ நான் கஷ்டப்பட்டு வாங்கினேயா, அப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படிம்பாங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி நிச்சயம் வழக்கேஸ் உண்டு. தந்தையுடைய அரசு பணி இவருக்கு வருவதற்கான பெரும்பாலான வாய்ப்பு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேட்ச் ஆச்சுன்னு தெரில. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏன் சார் ரொம்ப மேஷம் மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது இப்படி இது அப்படி சொல்ல முடியலன்னா, ராசிகளோ மீனமோ தனுஷோ துலாமோ ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா குருவுடைய டைரக்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு இஸ் ஆல்வேஸ் யூனிக். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்தானத்திலேயே சொல்லி கொடுக்குற இடத்துல தான் இருப்பீங்க.
பெரும்பாலும் தவறு செய்ய உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷனே கிடையாது. 2-5 கூடியவர் குழந்தை பிறந்தப்பறம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. சுக்கிரனே உங்களுக்கு எதிரி. 1-6 கூடியவர். மனைவி கிட்ட ரகசியங்களை சொல்லும்போது தேவையானதை சொல்லுங்கள். எனக்கு இப்படி தான் காலேஜ் காலத்தில் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன். இந்த கதை இப்போ ரொம்ப முக்கியமாக இதுவே உங்களுக்கு டைவர்ஸுக்கு காரணமாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 7 கூடியவர் உங்களுக்கு யார் பாதகாதிபதி? சனி. அப்போ வேலை நேரத்தில் சண்டை போடாதீங்க. வேலை நேரத்தில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. இதெல்லாம் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி நிலம் வாங்கி நஷ்டமாகிற யோகம். 7 கூடிய செவ்வாயே 12 கூடியவராக இருக்கார். லேண்டு நீங்கள் வாங்குங்க. உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கினீங்கன்னா வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் பாதி அவங்க பாதின்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இஷ்ட தேவதை முருகப்பெருமான், வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொன்னால் எந்த பிரச்சனைகளும் வராது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து தான் அடுத்த பதிவுங்கிறது தொடரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எனக்கு வச்ச நான் என்னோடய பரீட்சையாக கருதிக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.